Hi friends, this video is sponsored by BuyMoti mobile app. Friends, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஜாவாவில் டேட்டா டைப்ஸ் இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வேரியபிள்க்கோ இல்லை ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம கேல்குலேஷனுக்கோ இல்லை மற்ற எதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் வந்துட்டு எத்தனை டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ இன்னொன்று வந்துட்டு non-primitive data types. ஓகேவா? ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்குள்ளே வருது அப்படின்னா, பூலியன், ரெண்டாவது பைட், மூணாவது கேர், நாலாவது ஷார்ட், அஞ்சாவது இன்ட், ஆறாவது லாங், ஏழாவது ஃப்ளோட், எட்டாவது டபுள். ஸோ இது ஏன் இப்படி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு பைட்டை பேஸ் பண்ணி நான் 1 by 1 கீழே போட்டிருக்கேன். ஸோ மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா, மேலே அந்த பூலியனுக்கு எந்த ரேஞ்சுமே கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் ட்ரூன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேசஸ், அதாவது ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் ட்ரூ. ஸோ அந்த இதுக்கு நம்ம 1 அசைன் பண்ணிப்போம். அப்படி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது ஃபால்ஸு. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 அசைன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கேசஸ் தான் பூலியனில் நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதை தவிர இப்போ இதுக்கு வந்துட்டு ரேஞ்சோ சைஸோ எதுவுமே சைஸ் வந்து 1, ஆனால் ரேஞ்ச் எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ இதோட சைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 byte. அதே இது கேர் வந்துட்டு அந்த பூலியனை விட கொஞ்சம் பெருசு. ஸோ இது அந்த ஆர்டரில் தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பூலியனுக்கு அடுத்தது பைட் வருது. பைட்லேருந்து கேரு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங், ஃப்ளோட்டு, டபுள் போகும்போது அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த லிஸ்ட் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ பைட்டுன்றப்போ அது வந்து பூலியனை விட பெருசு. ஸோ 2 byte எடுத்துக்குது. சரிங்களா? அதை ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸ். பட் அது வந்து மற்ற அந்த கீழே கொடுத்துருக்கீங்களா பைட் கேர், ஷார்ட் அதை விட சின்னது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இந்த பைட் வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரா பைனரி டேட்டாவில் யூஸ் ஆகுது. சரிங்களா? அது மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு இன்டிஜர், ஃப்ளோட்டு, லாங்கு, டபுள் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப லீஸ்ட்டாக தான் நம்ம பைட்டுன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேர்னா என்ன? ஒரு கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ஆல்ஃபபெட்டோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கேர் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அந்த கேர் டேட்டா டைப்புக்கு எவ்வளோ பைட்டு தேவைப்படுது அப்படின்னா 2 byte அது யூஸ் பண்ணக்கூடிய சைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட். ஸோ ஷார்ட் வந்து எவ்வளோ பைட் யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 bytes. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ ஷார்ட் வந்து 2 byte யூஸ் பண்ணுது. ஸோ கேரும் இந்த ஷார்ட்டும் சேம் சைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்டிஜர் பார்த்திங்கன்னா 4 byte யூஸ் பண்ணுது.
இன்டிஜர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இன்டிஜர் நம்பர்ஸ் அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இன்டிஜர் ஒரு பர்டிகுலர் வேல்யூவோட அதாவது ரேஞ்சை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நம்ம லாங் போவோம். ஓகேவா? ஸோ லாங் வந்துட்டு 8 பைட் யூஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது 4 பைட்டு. இது வந்துட்டு அந்த பாயிண்டில் வச்சு வரும் இல்லையா டெசிமல் வேல்யூஸ். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஃப்ளோட்லேயே நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் லெங்க்த்தியாக லாங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் டபுள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அது வந்துட்டு 8 பைட்டு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிகிறதுக்காக நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து 1 பைட். சாரி 1 பைட். இது வந்து 1 பைட். அதே இது இந்த கேரோ ஷார்ட் வந்து ரெண்டுமே 2 பைட். இன்டிஜர் உங்களுக்கு தெரியும் நம்பர். இது வந்து 4 பைட்டு. லாங்கும் டபுளும் 8 பைட். ஓகேவா? ஸோ ஃப்ளோட்டும் இன்ட்டு 4 பைட். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கிறதுக்காக சொல்கிறேன். ஹலோ நிஷா ராபின். இப்போ இதில் வந்துட்டு 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட். அதுதான் வந்துட்டு வேல்யூ. ஸோ ஒரு பைட் எங்கெல்லாம் இருக்கோ அது வந்து 8 பிட்டுன்னு எடுத்துப்பாங்க. ஸோ 2 பைட் அப்படின்னு கொடுத்துருந்தா அது வந்து 2 × 8. ஸோ 16 பிட் அப்படி எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இது இப்படி தான் நம்ம பிட்டு கேல்குலேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளும் கொடுக்குறேன். இப்போ பூலியன் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா பூலியன் ஃபார் ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னா ஃபால்ஸு, இல்லை ட்ரூனா ட்ரூ கொடுத்துக்கோங்க. இல்லை 0 or 1 எதனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பூலியன் டிக்ளரேஷன். அதே இது ஒரு பைட் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்கள். பிஒய்டி பைட்டுன்னு போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு வேல்யூ 10 to 10, 20 எந்த வேல்யூனாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு ரேஞ்ச் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ பைட்டோட ரேஞ்ச் வந்துட்டு -128லேருந்து 127 வரைக்கும் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா -127. ஓகேவா? ஸோ இந்த -128லேருந்து 127 வரைக்கும் எந்த வேல்யூனாலும் நம்ம கொடுத்துக்கலாம் பைட்டுக்கு. அதே இது அதுக்கு மேலே வேல்யூஸ் போச்சு அப்படின்னா நம்ம பைட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஷார்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷார்ட் ஈக்குவல் டு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அ நம்பர். ஸோ இப்போ நான் ஒரு 10,000 கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா -32,768லேருந்து 32,767. ஸோ இதுதான் இதோட ரேஞ்சு. இது வந்து ஷார்ட்டுக்கு. அதே இது நம்ம இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் இதோட பெரிய நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம இன்டிஜருக்கு போகணும். ஸோ இன்டிஜரை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா இன்ட் ஆஸ் யூஷுவல் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதோட ரேஞ்சுன்னு பார்க்கும்போது
இது ஒரு பெரிய ரேஞ்சு. Mm, 47 4 8 3 6 48. ஸோ வேல்யூஸ் போக போக இன்னும் பெரிய பெரிய வேல்யூஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் இதை விட பெருசு அப்படின்னா, இதை விட இந்த நம்பர் பத்தாது, இதை விட ஜாஸ்தியாக நம்பர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும்? லாங்குக்கு போகணும். ஸோ நான் இதுக்கு லாங்க்கு ரேஞ்ச் மென்ஷன் பண்ணல, ஏன்னா இன்னும் பெருசாக போயிட்டே இருக்கும். இது ஆஸ் யூஷுவலாக நம்ம போட்டுருவோம். ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஸோ இந்த மாதிரி தான் இதை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் ஃப்ளோட் பார்ப்போம். ஃப்ளோட் எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளோட்டுன்னு கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. வேரியபிள் நேம் ஈக்குவல் டு, ஸோ ஃப்ளோட்டை வந்து நம்ம டெசிமல் பாயிண்டில் தான் நம்ம கொடுத்துப்போம். ஸோ சிம்பிளாக ஏதாவது ஒரு நம்பர் டாட், ஸோ 5 போட்டுட்டு 50 எனிதிங் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்டில் நம்ம எஃப்னு மென்ஷன் பண்ணோம், அப்போ தான் அது ஃப்ளோட்டுன்னு எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதை விட இந்த ஃப்ளோட் நம்பர் விட பெருசு வேணும் அப்படின்னா நம்ம வந்து டபுள் தான் போகணும். இதுதான் மேக்ஸிமம் சைஸ். ஸோ இதுக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு நேம் கொடுத்துப்போம், வேரியபிள் நேம் அண்ட் சம் வேல்யூஸ் ஃபார் திஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம என்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்த்தோம். ஸோ அதில் ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ்ஸ் பார்த்தோம். ப்ரிமிட்டிவில் என்னெல்லாம் கவர் ஆகிருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ 8 டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதோட ரேஞ்ச் என்ன, சைஸ் என்ன, அது எத்தனை பிட்டு கவர் ஆகுது, எத்தனை பைட்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை டிக்ளரேஷனும் எப்படி நார்மலாக எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்றதும் காமிச்சிருக்கேன். அண்ட் ரேஞ்சஸ் வந்துட்டு ஸ்மால் கேசஸ் நான் காமிச்சிருக்கேன். பிக் கேசஸ் வந்து இன்னும் பெரிய வேல்யூஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் அதை நான் மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதில் நம்ம நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பார்ப்போம் அண்ட் மற்ற டாபிக்ஸும் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.